ஹாய் கைஸ், நம்ம ஒரு சூப்பரான காடஸோட ஸ்டோரியை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டாங்க. ஆள் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுறாரு. அவங்களும் அப்படியே எந்திரிக்க நேற்று அவங்க கனவுல அவங்க பாட்டியை பார்த்ததா அவங்க சொல்றாங்க. நம்மளும் அவங்கள நினைச்சு லைட்டா ஃபீல் பண்ண நேரத்தை வீணடிக்காம நான் உடனே நான்சு போகணும்னு அவங்க சொன்னாங்க. நம்மளும் கண்டிப்பா மிஸ் லிங்கன்னு சொல்ல, என்ன எதுக்காக மிஸ் எல்லாம் சொல்லி கூப்பிடுறீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. வேற எப்படி கூப்பிடுறது? நான் உங்களோட ஒய்ஃப், என்ன லிங்கனே கூப்பிடலாம். எனது ஒய்ஃபா? நேற்று ஏதோ ஆபத்துல இருக்கேன்னு ஹெல்ப் பண்ண, ஆனா இதெல்லாம் ரொம்பவே ஓவர். அவங்களும் நமக்கு உண்மையிலேயே மேரேஜ் நடந்துருச்சுன்னா சொல்ல, நம்மளும் என்னடா சொல்றான்னு சொல்லி யோசிக்கும் போது அவருக்கு அப்படியே பழைய விஷயங்கள்லாம் லைட்டா ஃபிளாஷ் ஆகுது. கூடவே ஒரு பயங்கரமான தலைவலியும் வந்து அவர் அப்படியே மயக்கமாக. நம்ம ஆண்டியும் அவங்கள கூப்பிட்டு வச்சு நீ சொல்றதெல்லாம் உண்மைதானாங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ உன்னை பார்க்க வந்திருக்கானா, அப்ப நான் பார்த்தது யாருன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிக்க, இவங்க என்னடா யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது, சரி நான் உன்னை நம்புறேன், அவனுக்கு பழசு ஞாபகம் இல்லைன்னா என்ன, உங்களுக்கான புது மெமரிஸை நீங்க உருவாக்குங்க, செய்யோ இப்பல இருந்து உன் பொறுப்புங்கிற மாதிரிலாம் நம்ம ஆண்டி சொல்ல, நம்மளும் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கள கூட்டிட்டு போய் அப்படியே ஊரெல்லாம் சுத்தி காட்டுறாரு. அவங்க ஹெல்ப் பண்ண அந்த குட்டி பையன் அங்க வரான். ஃபரி, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தாத்தாவும் அங்க அப்படியே வர, நான் ஃபேரிலாம் கிடையாது, என்ன நீங்க லிங்கனே கூப்பிடலான்னு அவங்க சொல்றாங்க. சியோவும் நீங்களும் உண்மையிலேயே ஒரு பொருத்தமான ஜோடி தான். யோ தாத்தா, என்னைய பேசுறேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகுங்கன்னு ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் டே பொடியா உன் தாத்தாவை கூட்டிட்டு கிளம்புன்னு சொன்ன, நம்ம ஹீரோயினும் அப்படியே லைட்டா வெக்கப்பட்டுட்டு, ஒருவேளை நம்ம உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்தா அப்ப நீங்க வருத்தப்படுவீங்களான்னு கேக்குறாங்க. நம்மளும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே, இல்ல அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் உங்களை இப்பதானே பார்த்திருக்கேன், அதான் சரி வாங்க உங்களை ஒரு கடைக்கு கூட்டிட்டு போற நாள் சொல்ல. இப்ப அப்படியே அந்த சிஸ்டர்ஸோட கடையை தான் காட்டுறாங்க. நம்ம அக்கா இருக்கும் போது இவன் அப்படி வேற ஒரு பொண்ணோட சுத்தலான்னு சொல்லி சிங்கோட சிஸ்டர் ஒரு பக்கம் சம கோவத்துல இருக்கு. ஆமா இவ யாருன்னு கேக்குறாங்க. இது லிங், உனக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டேன். அது எங்க தூரத்து சொந்தக்கார ஒரு பாட்டியோட பேத்தி தான் இவ. அவங்க கோவப்படுறத பார்த்து நம்ம ஹீரோயினும் அவங்க உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸானு கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோம், அவங்க முகமே மாறிடுது, அப்பனா அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்கள மேரேஜ் பண்ணிட்டா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? நம்மளே என்னது அவளை கல்யாணம் பண்ணிக்கதா? இல்ல நான் அப்பெல்லாம் யோசிச்சதே கிடையாது. அவங்க சிஸ்டரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ தானடா 5 வயசா இருக்கும் போது அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவங்க கேட்க, ஓவரா பேசுறவ வாக்கையில வச்சு முக்கவனு தான் சொன்னேன், அதெல்லாம் பண்ணிட்டா இருக்கேன். ஜியோ நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, நீ சின்ன வயசுல ஜட்டி போடாம சுத்தின கதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துற பாருன்னு அவங்க சொல்ல, நம்மளும் பதறி போய் அவங்கள ஓரமா இழுத்துட்டு போயிடுறாரு. எம்மா மானத்தை வாங்காத. அவங்க சிஸ்டரும் சரி சரி விடுன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த, நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க எல்லாரையும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்களும் அவங்கள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க, நம்மளும் அவங்கள கூட்டிட்டு போய் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே ஹாப்பியா பாத்துக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கும் அவங்க மேல ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நான்சோவோட பேலஸ் தான் இப்ப காட்டுறாங்க. அரசர் இறந்து போன அவர் ஒய்ஃபோட போட்டோ முன்னாடி நின்று அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எல்டர் சீன் சொல்லி ஒருத்தர் இப்ப அப்படியே அங்க வர, நேத்து என் ஒய்ஃப் என் கனவுல வந்தா, இல்லைங்க நினைச்சு அவ ரொம்பவே கவலைப்பட்டா, எனக்கு என்னமோ அவளுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுது. ஆனா அந்த எல்டரு ஏற்கனவே பிரின்சஸ் தேடி நாங்க எங்க ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கோம், அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம பிரஸ் லேடி கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவாங்க நான் சொல்ல. அவரு என்ன சொன்னாலும் அரசருக்கு லைட்டா பதட்டமாவே தான் இருக்கு. அவ நான்சோ எப்ப வேணாலும் வரலாம், வந்த உடனே அவளை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தலைவலியில அப்படியே துடிக்க ஆரம்பிக்கும். அந்த எல்டரும் குயின் இறந்ததுல இருந்து நீங்க இப்படிதான் இருக்கீங்க, கொஞ்சமாவது உங்க ஹெல்த்தை பாத்துக்கங்கன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் திரும்ப நம்ம ஹீரோயின், நம்ம ஹீரோவோட இடம் அவங்க மக்கள்னு சொல்லி எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இருந்து இது உன்னோட வீடு தான், உன்னை இதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன், நீயும் உனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு ஒரு சொல்ல. ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. நான் உன் பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் உன்னை கண்டிப்பா நான்சு கூட்டிட்டு போவேன்னு அவரு சொல்ல. இப்ப நேரா நம்ம ஆண்டி கிட்ட தான் வந்து நம்மால் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க விடவே மாட்டாங்க. அவளை கூட்டிட்டு போறதுக்கு நீ யாரு? நான் ஒரு ஆணழகன், எனக்கு சமைக்க தெரியும், மார்ஷல் ஆர்ட் கூட நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஆமா நீ போறதுக்கு பேர்லாம் மார்ஷல் ஆர்டா? நான் அவ பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அதுவும் இல்லாம அவளை எப்படி என்னால தனியா அனுப்ப முடியும்னு ஆள் கேட்க, அவங்களும் ஒரு கட்டத்துல நீ உண்மையாவே போகணும்னா சூப்பர்ரியா, ஆளும் ஆமான்னு சொல்ல, அவங்களும் அவர் அப்பாவோட ஸ்வாட் எடுத்து அப்படியே அவரு கையில தராங்க. இது எதுக்காக நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட காட்டல? மரக்கட்டையை வச்சு நீ இல்லாத வேலை பண்ணவ, அதான் உனக்கான நேரம் வரட்டும்னு சொல்லி நான் காத்து இருந்தேன். அவரோட அப்பா அம்மாவே உருவாக்குன 2 புது மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கையும் அவங்க அப்படியே அவர் கையில தராங்க. நான்சு
போற வழியில இது நீ நல்ல ட்ரைனிங் எடுக்கணும். முதல்ல நம்ம டவுனை விட்டு நீ வெளியே போற மார்ஷல் ஆர்ட்ல நீ இன்னமும் ஒரு கத்துக்குட்டி தாங்கிறத மறந்துடாத. பவர்ஃபுல்லான யாரையாவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினா அவங்க சொல்ல நம்மளும் சரின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. நீயும் கடைசியில உன் அப்பா மாதிரியே வேல் டிராவல் பண்ண போறீல. ஆண்டி கவலைப்படாதீங்க, நான் அப்பா மாதிரி திரும்ப வராமலே போக மாட்டேன், கண்டிப்பா உங்களை தேடி வருவான்னு நாள் சொல்ல. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஆண்டியும் ஜாக்கிரதையா டிராவல் பண்ணுங்க பத்திரம்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு நான்சு போன உடனே யோசிக்காம அவ பேரண்ட்ஸ் கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேளு. நீங்க என்ன பேசுறீங்க, சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. ஆண்டியும் கண்ணீரோட அவங்கள அப்படியே வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க டிராவலும் ஸ்டார்ட் ஆகு. நம்மளும் போற வழியில அவங்க கொடுத்த அந்த மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு இப்பதான் ஞாபகம் வருது இந்த மூவ்ஸ் எல்லாமே ஆண்டி அவர் அடிக்க ட்ரை பண்ணும்போது அவரு தப்பிக்க யூஸ் பண்ணதுதான். நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது, உன் ஆண்டி தான் உனக்கே தெரியாம சீக்கிரட்டா உன்னை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. நம்மளும் அவங்க உண்மையிலேயே வேற லெவல்னு சொல்ல. அப்படியே அந்த செயலர் கிட்ட நான்சோ நம்ம எப்ப போவோன்னு கேக்குறாரு. நான்சோவா? நான்சோ நம்ம போக போறது இல்ல, ஆனா இது நான்சோ போற போட் தானே. அது உண்மைதான், ஆனா இப்ப நான்சோல நிலைமை சரியில்லை, அதனாலதான் நாங்க சூசிட்டிலேயே வண்டியை நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் நீங்க தான் போய்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே நான்சோக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்த 2 பிசினஸ் மேனையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண. நான்சோல என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அவங்களும் விசாரிக்கிறாங்க. அங்க விச்மோன் செக்டருக்கும் மூன் ஒர்க்ஷிப் செக்டருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வேற. அவங்க சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே கவலை ஆயிடுது. ஆனா நம்மால அதெல்லாம் உன் ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிருக்காது, உன் அம்மாலாம் சேஃபா தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அவங்களும் நான் சின்ன வயசுல பேலஸ்ல தான் இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன ஐலாண்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, அப்பையில இருந்து வெளி உலகத்துக்கு நான் வந்ததே இல்லை. நம்ம ஹீரோவும் நானும் ஒன்ன மாதிரி தான், என் டவுனை விட்டு நானும் இப்பதான் முதல் வாட்டி வெளியே வரேன். ஆனா எனக்கு பயமா இல்ல, ரொம்பவே ஆர்வமா இருக்கு. நிறைய மக்களை நம்ம சந்திக்க போறோம், நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நிறைய புது விஷயங்களை பார்க்கலான்னு அவரு சொல்ல. அவங்க கிட்டயும் நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம்லாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தங்க மின்னல் வேகத்துல அங்க ஓடிட்டு இருக்க ஒரு கும்பலை அவங்கள துரத்திட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்களும் சிக்கிடுறாங்க. இவங்க தான் நூ. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க, என் மேல யாராவது கைய வச்சிங்க உங்க கதையை கண்டிப்பா நான் முடிச்சிடுவேன். டக்குன்னு ஒருத்தர் வந்து அவங்கள பிடிக்கும். அவங்களும் கடுப்பாயிட்டு அவர் கூட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஆள் மொரட்டு கையா இருப்பாரு போல. அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அவங்கள அசால்ட்டா பிடிச்சி மடக்கிடுறாரு. அவங்க கழுத்திலே ஒண்ணு வச்சு அவங்கள மயக்கமாக்கி தூக்கிட்டு அப்படியே கிளம்ப. இவரு தான் டேங்குன்னு சொல்லி அப்படியே காட்டுறாங்க. இப்ப அப்படியே நான்சோவோட சவுத் ரீஜியன். நூ என்ன தொட்டவனை நான் விட்டதே இல்ல, அம்மா நீங்க அவனை என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும்னு சொல்லி கத்திட்டு அப்படியே அங்க வர. அந்த டேங்கும் இப்ப அங்கதான் நின்னுட்டு இருக்கோம். இவங்க தான் நான்சோவோட பிரிஸ்ட் லேடி. நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, மூன் செக்டர் நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீ எந்த கவலையும் இல்லாம நம்ம இடத்த விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ற. நீலாம் சவுத்தோட யங் மாஸ்டரான்னு கேட்க இல்லன்னு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்ப போறாங்க. பிரஸ் டென்ஷனா என் ஆர்டரை ரிசீவ் பண்ணுன்னு சொல்ல அவங்களும் அப்படியே அங்கேயே நின்னுடுறாங்க. நீ உடனே சென்ட்ரல் பிளைன் போற. நோவா காடோட ஸ்பிரிச்சுவல் பேர்டை கண்டுபிடிக்கிறதா உனக்கான மிஷன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பியர்டு டேமேஜ் ஆனப்ப வாட்டர் டீமன் திரும்ப வேக்கப் ஆனிச்சு. அதை நம்ம விச் குயின் தான் அவங்க உயிரையே கொடுத்து கட்டுப்படுத்தினாங்க. அதே நிலைமை திரும்ப எப்ப வேணாலும் வரலாம். அடுத்த வாட்டி அதை கட்டுப்படுத்தணும்னா நமக்கு அந்த பியர்ட் தேவை. அதை நோவா காடோட வாரிசால மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு அவங்க சொல்ல. அப்ப லிங்க கண்டுபிடிச்சாச்சான்னு அவங்க கேக்குறாங்க. இப்போதைக்கு இல்ல, ஆனா அவ சென்ட்ரல் பிளேன்ல தான் இருக்கான்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம நோவும் டவுட்டோட உண்மையிலேயே இந்த மிஷினை என்ன நம்பி ஒப்படைக்கிறீங்களான்னு கேட்க அவங்க அம்மா இல்லன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக இவ்வளவு கதை என்கிட்ட சொன்னீங்க? டேங் உன் கூட வருவான், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு அவங்க சொல்ல 2 பேருமே அட் அ டைத்துல இல்லன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஹெட் முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க இதை பண்ணிதான் ஆகணும். அப்படியே கட் பண்ணா சூசிட்டில இருக்கிற நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வழியா போயிட்டு இருக்க. யாரோ அடி வாங்கி கதறிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் அவருக்கு கேக்குது. இப்ப அப்படியே லினியோங்கிற ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. 2 பேரை கட்டி வச்சு என்ன தைரியம் இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பேன்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த பையனை போட்டு வெளுத்தெடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இப்ப அங்க வந்துடுறாரு. ஒரு பொண்ணா இருந்துட்டு ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிற, ஏன்டா பொண்ணுனா என்ன, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண. 2 பேரும் காட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயினும் மாட்டிட்டு இருந்த 2 பேரையும் ரிலீஸ் பண்ணி விட அந்த பையன் முதல்ல அங்கிருந்து எகிரி குதிச்சு ஓடிடுறான். பின்னாடியே அவங்களும் நில்லுன்னு கத்திட்டே போற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் லினியோவும் அவங்க சாட்டையை வச்சு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்துல அவரு புதுசா கத்துக்கிட்ட டிராகன் பிக்குங்கிற அந்த மூவை யூஸ் பண்ண ஜஸ்ட் மிஸ்ல நிறுத்திடுறாரு. சம்பவம் நடந்திருக்க வேண்டியது, நான் அந்த சாட்டையை தான் பிடிக்க வந்தேன் பொறுக்கி நாயன்னு சொல்லிட்டு அவங்களும் அவரு கண்ணத்திலே ஒண்ணு விட புது சண்டை
சண்டை இப்ப பர்சனல் சண்டையா மாறிடுது. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட போறது இல்ல. ஸ்வாட வேற கையில எடுத்துடுறாங்க. ஆனா நம்மால் அவங்கள விட வித்தக்காரரா இருக்காரு. அவங்க சட்டையை யூஸ் பண்ணி அவங்கள அப்படியே லாக் பண்ண அதே மரத்துல வச்சு அவங்கள இப்ப கட்டிடுறாங்க. நான் யாருன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்க, மரியாதை என்ன ரிலீஸ் பண்ணிடு, அப்படி இல்லைன்னா யாப்பாட்ட சொல்லி உன் கதையை முடிச்சிடுவான்னு அவங்க சொல்ல. ரொம்ப பேசுறால, சரி இங்கே கடக்கட்டும்னு சொல்லிட்டு ஆள் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவங்களும் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்க பாதிலேயே மனசு கேட்காம அவங்க 2 பேரும் திரும்ப வராங்க. என்ன உன் தப்ப உணர்ந்துட்டியா, மன்னிப்பு கேட்டா நாங்க உன்னை விட்டுடுறோம்னு சொல்ல. உன்கிட்ட யாரா ஹெல்ப் கேட்டு கெஞ்சினது, எனக்கு இங்கேருந்து எப்படி தப்பிக்கணும்னு நல்லாவே தெரியும்னு அவங்க சொல்றாங்க. திமுற பாத்தியா, சரி வா போவோம்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே கிளம்ப. யாரோ சில பொறுக்கி பசங்களோட சவுண்ட் இப்ப அங்கிருந்து கேக்குது. லிங்கியும் கையெடுங்கடான்னு சொல்லி அப்படியே கத்திட்டு இருக்க. அவங்களும் திரும்ப அப்படியே அங்க வந்துடுறாங்க. ஏண்டா என்னதான் நீங்க மோசமானவனுங்களா இருந்தாலும் இவ்வளவு மாதிரி ஒருத்திக்கிட்டையுமா உங்க வேலையை காட்டுவீங்க. ஆனா அவனுங்க பல்ல காட்டிக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்து ஐ ஒன்னு லேடிஸ்ன்னு சொல்லி அப்படியே வாய் பொழக்க நம்மளும் கடுப்பாயிட்டு அவனுங்களை போட்டு பொழந்து கட்டி அங்கிருந்து ஓட விட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்களை ரிலீஸ் பண்ண நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்களே தள்ளி விட்டுறாங்க. நம்மளும் கடுப்பாயிடுறாரு. உன்னை தனியா விட்டு போவேனான்னு சொல்லி திரும்ப கூட்டு வந்தது அவதான். அவகிட்டயே மோசமா நடந்துக்கிறீல, நீ எப்படிப்பட்டாலும் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அவங்களை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப. கடுப்பான லினியவும் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வந்து டக்குன்னு ஒரு சொருகிடுறாங்க. ஆனா இதை அவங்களே எதிர்பார்க்கல. நீ ஏன் இதை தடுக்காம விட்ட, அடி பாவி, அசந்த நேரத்துல கூத்திட்டு ஏன் தடுக்கலன்னு வர கேக்குறியா பதறிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து ஓடி போக நம்மளும் மயக்கமாய் கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் தான் அவங்களோட ரிகரேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட காயத்தை அப்படியே சரி பண்றாங்க. ஆனா அவங்க பவர்ஸ் அதிகமா யூஸ் ஆயிடுச்சு போல. ஒரு கட்டத்துல அவங்களும் அப்படியே மயக்கமாக இப்ப அந்த பக்கமா போயிட்டு இருக்கிற சில ஊர்க்காரங்களை தான் காட்டுறாங்க. அவனுங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஸ்னேக் டீமன் சொல்லி கதறிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கும். அவங்களோட பாதி உடம்பு இப்ப அப்படியே பாம்பா மாறி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் அரமயக்கத்துல அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்படியே இந்த வீடியோவும் முடியுது. உண்மையிலேயே ஒரு சமையான எண்டிங். காடஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில நம்ம ஹீரோயினை ஒரு டீமன் மாதிரி காட்டுறாங்க. இதுல எது உண்மை, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.